நன்றாக கிளப்பிவிடப்படுகிற ஒரு வதந்தி இது. இல்ல சார், ஆனா பிஜேபி இந்த சதவீதம் ஓட்டு சதவீதம் அதிகமானது காரணம் அண்ணாமலை அப்படின்னு தனியா போட முடியாதா? ஓரளவு ஏங்க ஒரு 2% ஏறி இருக்கலாங்க. தனியாக போனால் அந்த 2% மட்டும்தான் இருக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி இல்லைன்னா நீங்கள் பூஜ்ஜியம். பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியிலையும் சேர்த்து சொல்கிறேன். திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியிலையும் கட்சியை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் பூஜ்ஜியம். கட்சி இருக்கிறதால தான் உங்களுக்கு அந்த செல்வாக்கு. அந்த 2% 3% ஏறினது பிஜேபியில் இருந்ததால் ஏறிச்சு. இப்போ ஒருவேளை வெளியில் போகிறாருன்னா அந்த 2% கூட அவர்கிட்ட போகாது. ஆனால் 1/4% 1/4% போகலாம். அதனால் அண்ணாமலையால் தான் பிஜேபி வளர்ந்ததுன்றது, ஓரளவு வளர்ந்ததுன்றது உண்மை. அது சொற்ப அளவிலான வளர்ச்சி. அது கூட கட்சிக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு மரியாதை. அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியில் போனான்னா அண்ணாமலைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. பிஜேபியால் தான் அண்ணாமலைக்கு அடையாளம். அண்ணாமலையால் பிஜேபிக்கு சொற்ப அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கலாம். அண்ணாமலை வெளியில் போனான்னா அந்த சின்ன அளவில் சேர்ன வாக்கு வங்கி கூட அவரோட போகும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதில் பெரும்பாலானவங்க கட்சியிலே நின்றுடுவாங்க. இது உண்மை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி உன்னோட பெருசு. இதை நினைவில் வைத்துக்கோ.